ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி ஒரு உரம் தயாரிக்கிற வீடியோ உங்களுக்கு போட்டு காமிச்சேன். அது வந்து ஒரு 3 வீக்ஸ் ஆகும் அது பண்ணுறதுக்கு. நிறைய பேர்னால அது பண்ண முடியாது. ஸ்கூலுக்கு வேலைக்கு போகிறவங்க, அவங்க டீச்சர்ஸாக இருக்கவங்க, அவங்களுக்குனா 2 டேஸ் தான் லீவ் கிடைக்கும். அவங்களுக்கு ஒரு அருமையான செடி வந்து அழகாக நல்லா க்ரோத் ஆகிறதுக்கு, புதிய இலைகள் விடுறதுக்கு அவங்களுக்கு வந்து இன்னொரு டிப்ஸ் சொல்லி இந்த வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். நம்ம 2 நாளாக சேர்த்து வச்சுருக்கோம்ல, அந்த காய்கறியை போட்டு ஒரு 2 பக்கெட், இந்த மாதிரி பக்கெட்டில் 2 பக்கெட் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கோம் ஒரு 2 டேஸாக. ஊற வச்சதுக்கப்புறம் தண்ணி பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். ஒயிட்டாக இல்லாமல் எந்த கலரில் இருக்குது பாருங்கள். நல்லா இப்படி இது பண்ணி மூடி வச்சிடணும். அந்த பழைய காய்கறி எல்லாத்தையுமே போட்டுட்டு அந்த டப்பவே மூடி வச்சிடணும். ஒரு 2 டேஸ் கழித்து இந்த மாதிரி தண்ணி வந்து ஒரு மாதிரி வழுவழுப்பாக ஒரு லைட் எல்லோ கலரில் வரும். இந்த தண்ணீரை நம்ம வந்து இதை அப்படியே மோந்து செடிகளுக்கு ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், தண்ணியை பாருங்கள், ஒரு மாதிரி வழுவழுப்பு தன்மையோடு இருக்கும். எந்த கழிவையுமே நீங்கள் கீழே போடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு ஒரு 2 டேஸ் போதும் இந்த உரம் தயாரிக்கிறதுக்கு. ஒரு 3 பக்கெட் தண்ணி ஊற்றுங்க. 2லேருந்து 3 பக்கெட் தண்ணி ஊற்றுங்க. நமக்கு அழகாக செடிக்கு தயாரிக்கிற உரம் கிடச்சிரும். இந்த தண்ணியை பார்த்திங்கன்னா இந்த கலரில் தான் இருக்கும். நம்ம டைரெக்டாக போய் காய்கறியை கொட்டிட்டு அதுக்கு மேலே தண்ணி ஊற்றணுன்னா அந்தளவு வந்து நம்ம செடிகள் வந்து நிறையா வாழைப்பழமோ நிறையா ரோஸோ புதிய இலைகளோ எதுவுமே வளராது. நம்ம ஒரு 2 டேஸ் ஆச்சும். அந்த 3 வீக்ஸ் சொன்னது வந்து நிறைய பேர்னால ஃபாலோ பண்ண முடியாது. ஆனால் அந்த 2 டேஸ் சொன்னது எல்லாருனாலையும் ஃபாலோ பண்ண முடியும். உடனே கொண்டு போய் செடிகளுக்கு கொட்டிடாமல் சும்மா ஒரு வீட்டில் ஒரு வேஸ்ட்டான ஒரு பக்கெட்டில் எல்லா காய்கறிகளையும் போட்டு, நம்மலாம் தர்பூசணியெல்லாம் ஜூஸ் போட்டுட்டு மிச்சம் இருக்குது, இது சட்னி அரைச்சிட்டு தேங்காய் கொட்டாச்சு, எல்லா காய்கறியும் ஒன்றையும் விடுறதில்ல, எல்லாமே போட்டு இந்த பக்கெட்னால் ஒரு 2-3 பக்கெட் ஊற்றி வச்சிடணும். ஒரு 2 டேஸ் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழுக்கு கலரில் இருக்கும் தண்ணி, அப்படி வழுவழுப்பாக இருக்கும். இந்த தண்ணியை கொண்டு போய் நம்ம வச்சுருக்க ஒரு குட்டி மரம் ஒன்று காமிச்சேன்ல, அந்த மரத்துக்கும் ஊற்றுவோம், எல்லா மரத்துக்கும் ஊற்றுவோம், ரோஸுகளுக்கும் ஊற்றுவோம். இதே டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்கள் செடிகளுக்கு போடுங்க. சூப்பராக வளரும். வாழைப்பழமாக இருந்தாலும் சரி, ரோஸாக இருந்தாலும் சரி, மாம்பழமாக இருந்தாலும் சரி, எல்லாமே நிறைய காய்க்கும். நல்லா அளவும் பெருசாக இருக்கும். இதை தான் நான் என்னுடைய க்ரீன் பனானா செடிகளுக்கு இதை தான் நான் ஃபாலோ பண்ணி போன வருஷத்துலேருந்து காய்க்குது. போன வருஷத்துலேருந்து இதை தான் நான் ஊற்றிட்டுருக்கேன். அப்புறம் வீக்கெண்டில் போய் மாட்டு சாணம், ஆட்டு சாணம்லாம் போய் எடுத்துகிட்டு வந்து அதையும் போடுவேன். அதை போட்டு இதுக்கு மேலே அந்த தண்ணியை ஊற்றுறதாலும் ஊற்றலாம். நிறைய பேர் நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு மாட்டு சாணம், ஆட்டு சாணம்லாம் கிடைக்காது. அப்படிங்கிறவங்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். 2 டேஸ் வச்சுருங்க. பக்கெட்டில் ஒரு 2 or 3 பக்கெட்ஸ் ஊற்றி மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் அந்த தண்ணியை எடுத்து இது மாதிரி ஒரு 1.5 பக்கெட் வரும். இந்த செடிகளுக்கு போய் அப்படியே ஊற்றிடுங்க. இந்த காய்கறிகள்லாம் இனிமேல் போட தேவையில்லை. இதை கொசு தான் வரும். இதை நம்மளுக்கு தான் சத்து எல்லாம் இந்த தண்ணியில் வந்துருச்சு. இதுகளை தெளித்தாலே போதும். இதான் ஃப்ரெண்ட்ஸ், அந்த 3 வீக்ஸுக்கு உள்ள உரம் தயாரிக்க முடியாதவங்களுக்கு இந்த உரம் தயாரிக்கிற வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இன்னும் அடுத்தடுத்து போகிற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். அதெல்லாம் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.